வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். இன்றைக்கி நம்ம இந்த அந்த சாரதி உட்கார்ற அந்த பீடத்தினுடைய இந்த மேல் இதை முடிச்சிடுவோம்மா. சரிங்களா? இப்போ நேற்று எல்லோரும் இந்த இதை போர்ஷனை முடிச்சிருப்பீங்க. இந்த பானா மாதிரி போட்டு ஜாயின் பண்ணி அட்டையை வச்சுன்னு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இது மேலே எப்படி வந்து அந்த சாஞ்சிக்க வராப்பில் ஒரு இது மாதிரி வரும் இல்லையா, அது போடணும். நம்ம போட்டுருவோம். இந்த நீளம் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இந்த 2 சைடை விட்டுடுவோம். அப்போது 11 நடுவில் 11க்கு போடணும். இது உள்ளே அட்டை வைக்கணுன்றதில் நம்ம வெறும் அப்படியே ஜாயின் பண்ணோம்னா கூட போதும். அதனால் இப்படியே 4 பக்கமும் இப்படி சுற்றி சுற்றி நம்ம போட்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போ இந்த வெளியில் ஒரு மணி இருக்குல்லம்மா, இதுக்கு ஈக்குவலாக இங்கே 2வது மணி இருக்கு இல்லையா, அந்த 2வது மணியில் ஒயரை விட்டுக்கிடுங்க. இப்போது இடது கை உயரில் இந்த ஜாயினிங் வர இடத்துல மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு ரெட்டு வரணுன்னா நான் சொல்கிற போல போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒயிட் மணியே ஃபுல்லாக கோத்துக்கலாம். ஓகேவா? முதல்ல ஒரு க்ரீம் கலர், அப்புறம் ஒரு ரெட்டு, மறுபடியும் ஒரு க்ரீம். இந்த 3வது மணியில் வலது பக்கம் ஒயரை எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். சரியா? இப்போது இந்த ஒயரை இந்த பின்பக்கம் கடைசி மணியை விட்டுடணும், இந்த கடைசி மணியை விட்டுடணும், நடுவில் இருக்கிற 11 மணியில் போடணும். ஸோ இந்த பக்கத்துலேருந்து 2வது மணியில் கோக்குறேன். இதனால தான்மா நான் அதை இன்னும் பாக்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணல. ஏன்னா இப்படி பாக்ஸ் வச்சிச்சுன்னா எனக்கு இங்கே தள்ளி தள்ளி போயிடும், உங்களுக்கு வீடியோ தெரியாது. அதனால தான் இதை முடிச்சுட்டு நம்ம அதுக்கு போகலாம். சரிங்களா? இந்த கீழே வந்த ஒயரை இங்கே 2வது மணியில் கோக்கணும். கோத்து மேல் ஒயரில் 2 மணி கோத்து இந்த வலது கை ஒயரை 2வது மணியில் கோத்தோன்னு அப்படி பின்பக்கம் 2வது மணியில் இப்போ வந்திருக்கும். இதிலிருந்து அப்படியே இப்போ 1 போட்டுட்டோமா, இன்னும் 10 நீங்கள் போடணும். இந்த 10 இதே போல் 2 2 வெள்ளை மணியாக கோத்து கோத்து வாங்க.
அதுக்கப்புறம் எப்படி அடுத்தது திருப்புறத சொல்கிறேன். இப்போ 11 போட்டுட்டோம். இப்போ கீழே வந்த ஒயரை இங்கே கடைசி மணி இருக்குது இல்லையா, இந்த சைடு இப்படி வர சைடில் கடைசி மணி, அதுக்கு முன்னே இதோ இருக்கிறதுல 2வது மணி, அந்த மணியில் ஒயரை விட்டுக்கிடணும். இப்போ முதல்ல ஒரு ரெட்டு, அப்புறம் ஒரு க்ரீம். இப்போது இந்த உள்ளே இருக்கிற இந்த ரோ, இந்த இங்கே வெளியில் இருக்கிற இந்த மணியை விட்டணும். இதில் இப்படி ஜாயின் பண்ணிக்க இந்த மணியை விட்டணும். இங்கே உள்ளுக்குள்ளே ஸ்டார்டிங் இதை ஒரு மணி இருக்குல்ல, இந்த ரெண்டும் இப்படி ஜாயின் பண்ணுறா போல் இங்கே இருக்குது இல்லையா, இந்த மணியில் ஒயரை விட்டுக்கணும். இதிலிருந்து இது வரைக்கும் அப்படியே போட்டுவாங்க. உள்ளே இருக்கிற அந்த 11, இந்த ரோ இருக்கு இல்லையா, இந்த 11லையும் வெறும் 2 க்ரீம் கலர் கொத்துட்டுவாங்க. இப்போ இந்த கடைசி மணியில் கோத்ததுக்கப்புறம் இந்த முதல்ல ஒரு 3 மணி கோத்தல்ல அந்த ரெட்டுக்கு பக்கத்தில் இருக்குதே, அந்த மணிலையும் ஒயரை விட்டுக்கணும். இப்போ ஒரு க்ரீம். அடுத்தது என்ன பண்ணணும், 11க்கு பதில் 9 போடணும். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த அக்கு மணி இருக்குது இல்லையா, இந்த கார்னர் ரெட், இப்போ இந்த ஒயிட்டில் இந்த க்ரீமில் ஒயர் 2 ஒயரும் இருக்குது. இந்த வலது கை ஒயரை ரெட்டு மணியில் கொத்துக்கிடுங்க. இந்த பின்பக்கம் வருது இல்லையா, அதில் இருக்கிற முதல் மணியில் கொத்துக்கிடுங்க.
இப்போது ஒரு ரெட்டு, 2 மணியும் 2 ஒயருக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு ரெட்டு. ஓகேவா? இப்போது இடது கை ஒயரில் ஒரு க்ரீமு, ஒரு ரெட்டு, மறுபடியும் ஒரு க்ரீம். இந்த வலது கை ஒயரை 3வது மணியில் இந்த கீழே வந்த ஒயரை 2வது மணியில் உண்டணும். ஓகேவா? ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த 9 தான். இந்த கடைசி மணியை விட்டுடணும். எல்லாத்துலேயும் 2 க்ரீமே போட்டுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போது இந்த கடைசி மணியை விட்டுடணும் இல்லையா? அதுக்கு முன் மணியில் கோத்தா எப்படி வந்திருக்குது ஒயரு? இந்த நிற்கிற மணிலேயே 2 ஒயரும் வந்திருக்கும், மேலேயும் கீழேயும். இப்போ என்ன பண்ணணும்? இந்த கீழ்ப்பக்கம் வலது கை பிடிச்சிருக்கிற ஒயரை இந்த கடைசி மணியில் விடுங்க. விட்டு இந்த சிவப்பு மணியில் விடுங்க. இந்த பக்கம் இருக்கிற அந்த முதல் மணியில் விடுங்க. இப்போது அந்த ஒயர்லேயே இப்படி இந்த 3 மணியில் விட்டு எடுத்துன்னு வந்தோம் இல்லையா? அந்த ஒயர்லேயே ஒரு ரெட்டு மணி கோத்து மறுபடியும் அதே ஒயரை இந்த பக்கம் இந்த முதல் மணியில் விடுங்க. பின்பக்கமாக இருக்கிற முதல் வெள்ளை மணியில். ஓகே. இப்போது மறுபடியும் அந்த ரெட்டு மணியில்
இப்போ இந்த ரெண்டாவதாக கோத்து அந்த 2 மணியில் விடுங்க. ஏற்கனவே ஒரு ஒயர் 1 மணியில் இருக்குதே. இந்த 2 மணியில் விட்டுட்டு இதை வச்சுக்கிடுங்க. இந்த ஒயரை இந்த நிற்கிற மணியில் இருக்கிற ஒயரை இந்த மேலே இருக்கிற மணியில் விடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதோ அதுலேயே இந்த நிற்கிற மணி 2வது மணி இருக்கு இல்லையா, அதில் விடுங்க. அப்புறம் இந்த 4 மணி டைமண்ட்லேயே கீழே 1 மணி வருது இல்லையா, அதில் விட்டுக்கோங்க. அந்த ஒயரை இந்த 2வது 2 மணியில் விட்டுக்கணும். இப்போ 2 மணியினுடைய எந்த பக்கம் இருக்கிற ஒயரை இந்த நிற்கிற க்ரீம் கலர் மணியில் விட்டுக்கிடுங்க. இப்போது இந்த 2 மணியில் இருக்கிற ஒயரை இந்த பக்கம் உங்களை பார்த்து இருக்கு இல்லையா, அதை இந்த நிற்கிற வெள்ளை மணியில் விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இப்படி வந்துடுச்சா? இப்போ ஒரு சிகப்பு, ஒரு வெள்ளை, அந்த க்ரீம். இப்போ கீழே வந்த ஒயரை ஆசிட்டிஸ் அந்த அடுத்த மணியில் கோத்துக்கணும்.
இப்போ இந்த ரோ ஃபுல்லாக அப்படியே இது வரைக்கும் ரெண்டு ரெண்டு க்ரீமே தான். அப்படியே இது வரைக்கும் இதில் கோக்கும்போது மட்டும் இதில் கோத்து இந்த ஒயரில் கோத்து முடிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு, இந்த பக்கமும் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. இப்போது 1 2 3 4 5 6 7 8 9 தான் இருக்குது. அடுத்தது 7 வரும். இதை போட்டுட்டு வாங்க, அடுத்த லைன் சொல்கிறேன். இப்போது கடைசி மணியில் கோக்குறப்போ இந்த ஏற்கனவே முதல்ல இங்கே போட்டிருப்போம் இல்லையா, அதில் அந்த நிற்கிற மணியில் கோத்துக்கணும். இப்போது ரெண்டுத்துக்கும் சேர்த்து 1 மணி. இப்போ இந்த மேல் மணியில் ஒயர் இருக்குது. என்ன பண்ணணும், இந்த வலது கை ஒயரை இந்த ரெட்டு மணியில் கோத்துக்கணும். இந்த பக்கம் இருக்கிற முதல் மணியில் இப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ரெட்டு. இப்போ இந்த இடது கை ஒயரில் 3 க்ரீம், சாரி 1 க்ரீமு, 1 ரெட்டு,  கீழே வந்த ஒயரை ஆஸ் இட் இஸ் இந்த பக்கத்து மணியில். இப்போ இந்த ரோ இதில் ஒன்று மறுபடியும் விட்டாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 தான் வரும். 7 5 3 1. இன்கேஸ் இந்த மாதிரி எங்களுக்கு போடுறது புரியல, எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் தனியாக 9 7 5 அந்த மாதிரி நீங்கள் போட்டு, சாரி முதல்ல 11 9 7 5 3 1ன்னு அதே போல் பின்பக்கம் தனியாக ஒயிட்டில் போட்டுட்டு ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணுறது வரை ரெட்டு மணியை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் போடுற மெத்தட்லே தான். எனக்கு அந்த மாதிரி தனித்தனியாக இப்படி போட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணுறதுன்றது முடியாது. நான் இப்படியே ஒயர் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்து நான் இந்த மாதிரிலாம் சுற்றி போட்டுருவேன். ஏன்னா இது ஒன்று தனியாக போட்டு அது ஒன்று போட்டு அப்புறம் ஜாயின் பண்ணணுமே அந்த ஃபீலிங் வேணாம். முடிச்சோமா டக்குன்னு அப்படியே இந்த ரவுண்டர். அதனால் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நம்ம டக்கு சேருக்கு கூட நான் இப்படி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்குங்களா? பின்பக்கம் அந்த சாயர போர்ஷன் போடுறதுக்கு. இல்லை எங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக, இந்த பக்கம் பரவாயில்ல, இந்த பக்கம் இப்படி வரும்பொழுது கன்ஃபியூஸாக இருக்குதுன்ற போல் ஃபீல் பண்ணுறவங்க ஒன்றும் கவலை இல்லை. 11 9 7 5 3 1. இந்த பக்கம் 11 9 7 5 3 1 போட்டு ரெண்டு சைடையும் அப்படியே இப்படி ரெட்டு மணியால் ஜாயின் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? அப்போது சாரதியினுடைய சேரு ஓகே ஆகிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் இதை ஜாயின் பண்ணுறதையும் இந்த பாக்ஸை வச்சு இதனுடைய மேலே ஒரு ரூஃப் வரும் இல்லையா,
தூண் இல்லை, அதுக்கு மேலே ரூஃப். அதை தனியாகவும் எப்படி இப்போ அது உள்ள டிசைன் வரும், அந்த டிசைனோட அடுத்ததை பார்க்கலாம். நாளைக்கு அல்லது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சிந்தூர கணபதியும் வரும்மா. சரிங்களா? என்னடா அதை போடலையேன்னு நினைக்காதீங்க, அது நாளைக்கு வந்துடும். ஏன்னா தேர் ரொம்ப நாள் ஆச்சேன்னுட்டு தான் பிரேக்கரில் கொடுத்தேன். ஸோ எல்லாேருக்கும் அந்த 14 மணி ரவுண்டு வந்திருக்கும். நான் நாளைக்கு அதை போட்டுட்டு நம்ம மேற்கொண்டு இருக்கிறது அந்த ஃபேஸை போட்டுடுவோம். 14 மணி வந்து நம்ம அந்த இதையும் பார்த்துட்டோம், விபூதி பட்ட முதல் லைனும் இல்லையா பிள்ளையாரில். அடுத்ததை கண்டினியூ பண்ணி மேலே தலை வரைக்கும் முடிச்சிடுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.